வாங்க மல்லி சமையலில் இன்றைக்கி நான் லட்டு செஞ்சுருக்கேன். நம்ம சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனி பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ பாருங்கள், பையன் ஸ்கூலில் கேட்டிருந்தாங்க, டேய் 500 சப்ஸ்கிரைபர் வரும்போதே அவங்க கேட்டிருந்தாங்க, டேய் என்னடா எனக்கு என்ன செஞ்சு கொண்டு வர போகிறேன் எங்களுக்கெல்லாம் அப்படின்னு. அப்போ நான் சொல்லியிருந்தேன் 1000 பேர் வரட்டும், நான் லட்டு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பசங்களுக்கெல்லாம் இப்போ லட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு லட்டு செஞ்சுட்டேன். இப்போ ஒரு கப்பில் கடலை மாவு எடுத்துருக்கேன். இப்போ இந்த கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கப்பு அளவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், பாத்திரத்தில் மாற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 3 கப்பு தேவைப்பட்டுச்சு தண்ணி. ரொம்ப தண்ணி அதிகமாக விட்டுட்டால் மறுபடியும் நம்ம மாவு போடணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இப்போ நான் ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் பூந்தி பொரிக்கிறதுக்கு. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போது நம்ம இந்த மாவை ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், லட்டு பொரிக்கிற இந்த தட்டோட கம்பி உடஞ்சி போச்சு. அதனால் நான் இப்படியே பிடிச்சி நல்லா எவ்வளோ குட்டி குட்டியாக நல்லா பபிள்ஸ் எவ்வளோ அழகாக விழுது பாருங்கள். நம்ம ஜல்லிக்கரண்டியில் போட்டாலும் நல்லா விழும். நான் ஜல்லிக்கரண்டிலையும் போட்டிருக்கேன். இப்போ இது இன்றைக்கி நான் இந்த தட்டில் போடுறேன். எவ்வளோ பபிள்ஸ் அழகாக வருது பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா நம்ம ரொம்ப மொறுன்னு பொரிக்கக்கூடாது, ஒரு மீடியமாக நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதுதான் வேலை கொஞ்சம். இந்த லட்டில் இது மட்டும்தான் நம்ம பொறுமையாக போட்டு எடுக்கணும். பாருங்கள், கலர் மாறிச்சு. அப்புறம் நான் இதில் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல. ஃபுட் கலர் சேர்த்தா நல்லா லட்டுக்கு நல்லா கலர் கொடுக்கும். நான் ஃபுட் கலர் எதுவுமே இதில் சேர்க்கலை. இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். பூந்தி பூரா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதில் நல்லா மொறுன்னு விட்டால் காரா பூந்தி, இதில் சக்கரை பாவு போட்டால் பூந்தி, இது எல்லாம் சேர்த்து பிடிச்சா லட்டு. இப்போ பாருங்கள், இந்த தான் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை பொறுமையாக டைம் எடுக்கும். இதை நம்ம போட்டு எடுத்துடலாம். இதுக்கு தான் நேரம் ஆகும், பொறுமையாக போடணும். இப்போ இது எல்லாமே நம்ம போட்டு எடுத்தாச்சு. இப்போ இது சூடாக இருக்குது. இப்போ ஆறின உடனே நம்ம மிக்சியில் ஒரு அடியை அடிச்சுட்டு வந்துடலாம். மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சோம்னா கொஞ்சம் தூளாயிரும். எல்லாம் ஆறினோடனே நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், மிக்சியில் நான் எல்லாத்தையும் குறைன்னு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம். அதே கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை, அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பாகை ரெடி பண்ணிடலாம். பாகு ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போது இந்த பிசுபிசுப்பு தன்மை போதும் லட்டுக்கு. இப்போது ஒரு 3 ஏலக்காய் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காவையும் நான் அதில் சேர்த்துறேன். அவ்வளோதான், நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சையை நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு. இப்போ திராட்சையும் முந்திரியும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பொரிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச லட்டோடு சேர்த்துடலாம். இப்போ பாகை கொஞ்சம் கொஞ்சமாக பாகை ஊற்றி கிளறிக்கலாம். ஏன்னா நம்ம பாகு மிச்சமானாலும் மிச்சமாகும். இது எந்த அளவுக்கு பிடிக்குதுன்னு தெரில, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறிக்கிறேன். ரொம்ப நல்லா உதிரியாக நம்ம பிடிச்சோம்னா கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும். நான் அதனால் நல்லா கொஞ்சம் நல்ல ஈரப்பதம் வர அளவுக்கு நல்லா போட்டு கிளறிக்கிறேன். நல்லா ஈரப்பதம் வர அளவுக்கு நம்ம பாகை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க, நான் எல்லா பாகையும் சேர்த்துட்டேன். கொஞ்சம் நிறைய ஈரப்பதமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு ட்ரை ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா
இனிப்பு வந்து உறிஞ்சிருக்கு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த சைஸுக்கு நான் பிடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். லட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக லட்டு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா லட்டையும் நான் பிடிச்சிட்டேன். பாருங்கள், இதை தான் நான் பசங்களுக்கு கொடுத்து விட போகிறேன். சூப்பராக லட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.